இந்த உலகத்தில் எந்த ஒரு நல்ல தொடக்கமும் விநாயகரை நினைக்காமல் தொடங்கப்படுவதில்லை. தடைகளை அகற்றுபவர், அறிவின் ஆதாரம், அமைதியின் உருவம் அவர்தான் விநாயகர். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு முக்கியமாக கருதப்படுகிறது? இது ஒரு சாதாரண பழக்கம் அல்ல. இதன் பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை உள்ளது. புதன்கிழமை என்பது புதன் கிரகத்தின் நாள். புதன் என்றால் அறிவு, புத்தி, சிந்தனை, பேச்சுத்திறன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் அவனுடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த தெளிவை கட்டுப்படுத்தும் சக்திதான் புதன் விநாயகர். யார் அவர்? புத்தியின் அதிபதி, அறிவை அளிப்பவர். அதனால் புதன் கிரகத்தின் சக்தியும் விநாயகரின் தத்துவமும் ஒன்றாக இணைகிறது. இரண்டும் ஒரே உண்மையை சொல்லுகிறது. அது மனத்தின் தெளிவு. நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பெரும்பாலான பிரச்சனைகள் வெளியில் இல்லை, அது நம்முடைய உள்ளத்தில் உருவாகிறது. குழப்பம், அவசரம், பயம், தவறான முடிவுகள், இவையெல்லாம் உள்ள விக்னங்கள். விநாயகர் வழிபாடு என்றால் வெளியில் இருக்கும் சிலையை மட்டும் வணங்குவது அல்ல, அது நம்முள் இருக்கும் இந்த தடைகளை உடைக்கும் ஒரு உள் பயணம். புதன்கிழமை அன்று நாம் விநாயகரை நினைத்தால் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும், சிந்தனை தெளிவாகும், பேச்சு சீராகும், முடிவுகள் நிதானமாக வரும். இதுவே உண்மையான விக்னங்கள் அகற்றுதல். ஜோதிடத்தில் புதன் பலவீனமாக இருந்தால் மனிதன் குழப்பமாக இருப்பான், சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. அந்த சமயத்தில் புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு அவனுடைய மனதை சீராக்கும். ஆனால் வழிபாடு என்பது பூஜை மட்டுமல்ல, அது ஒரு நடைமுறை மாற்றம். அன்று நீங்கள் மெதுவாக பேசுங்கள், அதிகம் கேளுங்கள், அவசர முடிவுகளை தவிர்க்குங்கள், ஒரு விஷயத்தை தெளிவாக யோசிக்க ஆரம்பியுங்கள். காலை எழுந்தவுடன் ஓம் கம் கணபதையே நமக என்று சில முறை சொல்லுங்கள். பிறகு சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள், உங்கள் மனதை கவனியுங்கள். இந்த ஒரு பழக்கம் உங்கள் சிந்தனையை மாற்ற ஆரம்பிக்கும். இறுதியாக ஒரு உண்மை, விநாயகர் வெளியில் இல்லை, நம்முள் தான் இருக்கிறார். நம்முடைய அகங்காரம்தான் உண்மையான தடையாக இருக்கிறது. அதை உடைக்கும் போது அதுவே உண்மையான விநாயகர் அருள். அடுத்த புதன்கிழமை ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள், உங்கள் மனதை கவனியுங்கள். அப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள், விநாயகர் உங்கள் வாழ்க்கையை மாற்றவில்லை, உங்கள் மனதையே மாற்ற ஆரம்பித்திருக்கிறார். நன்றி.